ரீசெல்லிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களோட பிராண்ட்லயும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அலோவேரா ஜெல்லா சரி, இப்ப க்ளோ ப்ளூ ஜெல், பிரீமியம் ப்ராடக்டான சாஃப்ரான் ஜெல் பாத்தீங்கன்னா அவங்க பிளைனா வச்சிருக்காங்க பாருங்க. இதுல வந்து உங்க பிராண்ட் நேம் போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பேர் சொன்னாலும் போட்டு கொடுத்துருவீங்க அப்படிதான்? ஆமா ஆமா. இந்த பனி காலம் ஆனாலே இந்த மாதிரி வெடிப்பு, அந்த மாதிரி டைம்ல நம்ம சூப்பரா எந்த கெமிக்கலுமே இல்லாத நேச்சுரலா சல்ஃபேட் கலக்காத தேங்காய் எண்ணெய், இந்த சீக்ரெட் ஆயிலையும் கொஞ்சம் நம்ம வந்து இதுல ஊத்திக்கிறோம். பீட்ரூட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேரட், தங்கம் போல இருக்கிற ஆவாரம்பூ. நம்ம கிட்ட 3 டைப் ஆஃப் ஹேர் டை இருக்கு. தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 டேஸ் வரையும் ஸ்டே இருக்கும். ஆமா, நம்ம பிளான் பேஸ்ட் ஓகேங்களா, நேச்சுரல் பேஸ்ல இருந்து பண்றதுனால சைடு எஃபெக்ட் கண்டிப்பா வரவே வராது. ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் 48 டேஸ் சன்லைட்ல வந்து வைக்கிறோம். 10 டேஸ் ஒன்லி 10 டேஸ்ல சூப்பரான ரிசல்ட் தெரியும். 10 நாள்ல தெரியும். நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போய் இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதுல இந்த மாதிரி பவுடர் வாங்கி குடிச்சா வெயிட் லாஸ் பண்ணலாம். முகத்துல சுருக்கம் எதுவுமே இருக்காது. மெயினா இதுல நம்ம சங்குப்பூ ஆட் பண்றோம். நல்லா வைப் பண்ணி பாருங்க. இதனா பெயின் இல்லைங்க. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை லொகேட்டா இருக்க எல்லார் ஹெர்பல் தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே நிறைய ஹெர்பல்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு காஸ்மெட்டிக்ஸ் தேவைப்படுறது நீங்க நார்மலா வெளியே கடையில வாங்குறது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க நேச்சுரல் போயிட்டீங்களா ரொம்ப உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், உங்க பேரு அப்படியே உங்க கம்பெனி நேம் சொல்லிருங்க, எங்க கரெக்டா லொகேட் இருக்குன்னு சொல்லிருங்க. எங்களோட கம்பெனி நேம் வந்து எல்லார் ஹெர்பல்ஸ், சென்னையில ஊரப்பாக்கம்ல லொகேட் ஆயிருக்கும். மோர் தென் 10 இயர்ஸா கஸ்டமரோட சப்போர்ட்டால சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து முக்கியமா ரீசெல்லிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களோட பிராண்ட்லயும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எந்த ப்ராடக்ட் கேட்டாலும் இப்ப அலோவேரா ஜெல்லா சரி, இப்ப க்ளோ ப்ளூ ஜெல், நம்மளோட ஃபாஸ்ட் பிரீமியம் ப்ராடக்டான சாஃப்ரான் ஜெல், எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைசேஷன் கஸ்டமருக்கோட அவங்களோட பிராண்ட்லயும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்கி ரீசேல் பண்ற மாதிரி. இப்ப வீட்ல நீங்க சும்மா இருக்கீங்க அப்படின்னா உங்க பிராண்ட் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பண்ணி உங்க பிராண்ட் நேமே போட்டு இதுவுமே வந்து ஒரு கஸ்டமர் ரீசெல்லிங் ப்ராடக்ட் தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு ரீசெல்லரோட ப்ராடக்ட் தான். இப்போ வந்து பேக் பண்ணி நாங்க இதை கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பருங்க. பாத்தீங்கன்னா அவங்க பிளைனா வச்சிருக்காங்க பாருங்க. இதுல வந்து உங்க பிராண்ட் நேம் போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பேர் சொன்னாலும் போட்டு கொடுத்துருவீங்க அப்படிதான்? ஆமா. அவங்களோட கம்பெனி நேம், லோகோ அது மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா நாங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டுருவோம். அவங்க எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் கேக்குறாங்களோ, கஸ்டமர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு டே கிரீம் வேணும், நைட் கிரீம் வேணும், இல்ல அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து நம்ம அவங்களோட கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. இந்த பனி காலம் ஆனாலே இந்த மாதிரி வெடிப்பு, கை காலு முகம் எல்லாமே ஒரு மாதிரி வெடிப்பு வந்த மாதிரி ஒரு மாதிரி. ஆமா, எலாஸ்டிசிட்டி அப்படியே முகமே விறுவிறுன்னு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம சூப்பரா எந்த கெமிக்கலுமே இல்லாத நேச்சுரலா இந்த மாதிரி நம்ம சுத்தமான இந்த ஆவாரம் பூ, கேரட், பீட்ரூட் இன்னும் நிறைய இன்கிரீடியன்ட் வச்சு சூப்பரான ஒரு லோஷன் செய்ய போறோம். சுத்தமான சல்ஃபேட் கலக்காத தேங்காய் எண்ணெய். ஓகேங்களா, சுத்தமா சல்ஃபேட் கலக்கவே கூடாது. ஓகேங்களா, அப்பதான் வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பா சூப்பரா இருக்கும். சல்ஃபேட் கலக்காத இந்த தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சீக்ரெட் ஆயில். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட சீக்ரெட் ஆயில். இந்த சீக்ரெட் ஆயிலையும் கொஞ்சம் நம்ம வந்து இதுல ஊத்திக்கிறோம். இது கூட வந்து பீட்ரூட். ஓகேங்களா, பீட்ரூட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேரட். ஓகேங்களா, கேரட். அதுக்கப்புறம் நம்மளோட தங்கம் போல இருக்கிற ஆவாரம்பூ. இது எல்லாமே போட்டு நல்லா பாயில் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும். ஓகேங்களா, இது கொதிச்சு முடிச்ச உடனே அதோட எசன்ஸ்லாம் அந்த ஆயில்ல வந்து சூப்பரா இறங்கி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லோஷன் செய்யும் போது நம்ம லோஷனோட எஃபெக்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த வின்டர் சீசன்ல இந்த லோஷன் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கை கால் முகம்லாம் அந்த மாதிரி சொரப்பா ஒரு மாதிரி வறட்சி மாதிரி இருக்கவே இருக்காது. செம்ம ரிசல்ட் கொடுக்கும். பாருங்க, நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா இதோட எசன்ஸ் எல்லாமே ஆயில்ல இறங்கும். ஆயில்ல இறங்கி கலர் வந்து நல்லா கோல்டு கலர்ல மாறணும். கோல்டு கலர்ல மாறினாதான் வந்து நம்ம செய்யறது வந்து கரெக்டா இருக்கும். நம்மளோட ஏபிசி லோஷனோட ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆவாரம்பூ, கேரட், பீட்ரூட் எல்லாம் போட்டு அந்த ஆயில கொதிக்க வச்சு பாத்தீங்களா, நல்லா சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா, இந்த ஆயில நல்லா இந்த அலோவேரா ஜெல்ல ஊத்திட்டு பிளண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லோஷன் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். நம்மளோட ஏபிசி லோஷன் பாருங்க, சூப்பரா எந்தவித ஆர்டிபிஷியல் கலரோ கெமிக்கலோ எதுவுமே ஆகாத இந்த வின்டர் சீசனுக்கு சூப்பரான ஒரு ஜெல் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த லோஷன் வந்து நீங்க நல்லா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த சொரப்பா வெள்ளை ஆகிறது இந்த பனி காலத்துல இந்த வின்டர் சீசன்ல செம்ம ரிசல்ட் கொடுக்கும். வெளியில போகும்போது இந்த மாதிரி கொஞ்சமா லோஷன் எடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா
நல்லா சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கண்டிப்பா நல்லா க்ளோஸ் அப் பண்ணி காட்டினாலும் தெரியும். அந்த வெடிப்புலாம் எதுவுமே இல்லாத அந்த வெள்ளையாவே ஆகாது. ஹோல் டே வந்து உங்களுக்கு சூப்பரா மாய்ஸ்சரா வச்சிருக்கும். இது என்னங்க 3 கலர் பொடியா வச்சிருக்கீங்க? இது ஹேர் டைப்பா இது. ஓகேங்களா? நம்ம கிட்ட 3 டைப் ஆஃப் ஹேர் டை இருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி Black கலர் பிடிக்கும். கலர் வந்து Black-ஆ இருக்கிறது பிடிக்கும். ஒரு சில பேருக்கு பிரவுன் கலர் ஹேர் வந்து ஒரு மாதிரி இந்த மெஹந்தி கலர் பிரவுன் கலர்ல இருந்தா பிடிக்கும். அவங்களுக்கு இந்த டை. ஒரு சில பேருக்கு பர்கண்டி கலர், இந்த நார்த் சைடுல எல்லாம் மோஸ்ட்லி இந்த பர்கண்டி கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த பர்கண்டி கலர் பிடிக்கும். யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்மே மெயினா வரவே வராது. இது தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 டேஸ் வரையும் ஸ்டே இருக்கும். ஆமா 20 டேஸ் வரையும் ஸ்டே இருக்கும். நார்மல் கடையில கொடுக்கறதுக்கும் உங்கள்ட்ட வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நம்ம கடையில வந்து நிறைய வந்து கெமிக்கல் ஆட் பண்ணிருப்பாங்க. நீங்க பின்னாடி இன்கிரிடியன்ட் செக் பண்ணாலே போதும், நிறைய கெமிக்கல் இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணிருப்பாங்க. நம்ம பிளான் பேஸ்ட், ஓகேங்களா, நேச்சுரல் பேஸ்ல இருந்து பண்றதுனால சைடு எஃபெக்ட் கண்டிப்பா வரவே வராது. யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணெரிச்சல் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வராது. ஓகே, இது எப்படிங்க போறது? தலையில போட்டு எவ்வளவு நேரம்? தலையில போட்டு கொஞ்சமா எடுத்து மொத்தம் 5 பாக்கெட் கொடுத்துருவோம். ஒரு பாக்கெட்ல சின்ன பாக்கெட்ல 5 கொடுத்துருவோம். தண்ணி ஊத்தி நார்மல் வாட்டர் ஊத்தி மிக்ஸ் பண்ணி தலையில போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பிளைன் வாட்டர்ல தான் வாஷ் பண்ணணும். கண்டிப்பா ஷாம்பு போடக்கூடாது. தலையில பிளைன் வாட்டர்ல வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நேச்சுரல் பிளாக்கா கிடைச்சிரும். பிரவுனும் பர்கண்டியும் அதே மாதிரி தான். பிரவுன் கலர் அப்ளை பண்ணி ஒரு நல்ல பிரவுன் கிடைக்கும். பர்கண்டியும் ஒரு டார்க் மெஹந்தி கலர்ல கிடைக்கும். அரை மணி நேரம் காய விட்டு வாஷ் பண்ணாலே ரிசல்ட் கிடைச்சிரும். ஓகே, வேற என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட வந்து ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில். ஹேர் ஆயில் வந்து மெயினாவே எல்லாமே வந்து எல்லா இன்கிரிடியன்ட்டும் ஒரே டைம்ல போட்டு வந்து ஒரே டைம்ல காய்ச்சி இது பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்றது இல்ல. 48 டேஸ் சன்லைட்ல வந்து வைக்கிறோம். ஓகேங்களா? காய வச்சு சன்லைட்ல 48 இன்கிரிடியன்ட் வந்து சன்லைட்ல வச்சு 48 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் நிறைய ஆயில் ஆட் பண்ணி கொடுக்கறதுனால சூப்பரா இருக்கும். நீங்க போட்டு கூட பார்க்கலாம். நம்மளோட ஆயிலோட கலரே வந்து நல்லா கிரீனா இருக்கும். பாருங்க, இந்த கலரே வந்து நல்ல கிரீன் கலர்ல இருக்கும். பாருங்க, நேச்சுரல் சன்லைட்ல இருக்கும். இந்த ஆயில் யூஸ் பண்றதுனால பிசிஓஎஸ் பிரச்சனை, தைராய்டு இருக்கிறவங்க, இந்த மெனோபாஸ் டைம், ஆஃப்டர் பிரெக்னன்சி டைம்ல ஹேர் லாஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறோம் எல்லாருமே இந்த ஆயில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டு மார்னிங் வாஷ் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். நார்மல் கோகோனட் ஆயில் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் சொல்லுங்க. ஃபுட் கிரீம் பிரதர். அதோட நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் செல்லிங் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் கிரீம் தான். ஓகேங்களா? நிறைய பேர் கால்ல வெடிப்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த வெடிப்பு இருக்கிறவங்க ஃபுல்லி பட்டர்ஸ் தான். ஓகே, பட்டர்ஸ் ஆயில் மட்டும் தான் போட்டு ரெடி பண்ணிருக்கோம். ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், எசென்ஷியல் ஆயில் எல்லாமே போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 10 டேஸ், ஒன்லி 10 டேஸ்ல சூப்பரான ரிசல்ட் தெரியும். 10 நாள்ல தெரியும். ஆமா, அந்த வெடிப்பு அந்த எரிச்சல் எதுவுமே இருக்காது. இது என்னங்க கட்டிக்கிட்டே இருக்கு? இது வந்து பிக்மெண்டேஷன் கிரீம் பா. ஒரு சில பேருக்கு இந்த ரெண்டு கண்ணத்துலயும் பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி கருப்பா பேச்சஸ் மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கிரீம் வந்து அப்ளை பண்ணலாம். ரெகுலரா நைட்ல அப்ளை பண்ணணும் தூங்க போறதுக்கு முன்னாடி. இந்த சோப்பு, இது வந்து பிக்மெண்டேஷன் சோப்பு, அதுக்குனே ரெடி பண்ற சோப்பு. இந்த சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த கிரீம் கொஞ்சமா எடுத்து நல்லா அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டு மார்னிங் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா சூப்பரா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா நார்மலா கடையில வாங்குறதோட இந்த மாதிரி போட்டா கொஞ்சம் நல்லா. ஆமா, இது நம்ம நேச்சுரலா பண்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. சூப்பரா வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரி, ஷாம்பூஸ்லாம் என்னென்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க? ஷாம்பூ நம்ம கிட்ட 4 வெரைட்டி இருக்கு. ஓகேங்களா? கோகோனட் ஷாம்பு. ஒரு சில பேருக்கு ஹேர் வந்து நல்லா ட்ரையா அப்படியே தேங்காய் நார் மாதிரி இருக்கும் பாத்தீங்க, ஃப்ரிஸ்ஸா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கோகோனட் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும். இது வந்து ஹெர்பல் ஷாம்பு. ஹேர் ஃபால் இருக்கிறவங்க, ஓகேங்களா, நிறைய இஷ்யூவால ஹேர் ஃபால் இருக்கிறவங்க இந்த ஹெர்பல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹைபிஸ்கஸ் ஷாம்பு வந்து நல்லா சாஃப்டா ஷைனிங்கா இருக்கும். ஹேர் growth இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஹைபிஸ்கஸ் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்களா வெயிட் லாஸ் பவுடர். நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போய் இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதுல இந்த மாதிரி பவுடர் வாங்கி குடிச்சா வெயிட் லாஸ் பண்ணலாம். அப்படிதானுங்க? கண்டிப்பா பிரதர். ஓகேங்களா? இது வந்து நம்மளே ரெடி பண்ற வெயிட் லாஸ் பவுடர். இதுல வந்து நம்மளோட மேஜிக்லாம் வந்து கருங்கொல்லு. நிறைய பேர் கருங்கொல்லு தெரியாது. கருங்கொல்லு, செங்கொல்லு, சுக்கு, ஓமம், ஏலக்காய், அது மட்டும் இல்லாத வெள்ளரிக்காய் இருக்கு பாத்தீங்களா, சொரக்காவும், முள்ளங்கி, வெள்ளரிக்காய், இது எல்லாமே வந்து நல்லா சீவிட்டு அதை காய வச்சு அந்த பவுடரை மெயினா நம்ம ஆட் பண்றோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துட்டு, ஓகேங்களா, கொஞ்சமா 1 ஸ்பூன் எடுத்தாலே போதும். 1 ஸ்பூன் எடுத்துட்டு ஹாட் வாட்டர் தான் ஊத்தணும். ஓகேங்களா? கோல்டு வாட்டர் கண்டிப்பா ஊத்தக்கூடாது. ஹாட் வாட்டர் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும். எந்த சைடு எஃபெக்ட்மே இருக்காது. எவ்வளவு நாள் குடிக்கணும்? ரெகுலரா ஒரு மந்த்துக்கு வந்து 2 kg வந்து வித்தவுட் டவுட் கண்டிப்பா குறையும். மெயினா சைடு எஃபெக்ட் இல்லாத குறையும். குடிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுவீங்க.
எந்த நேச்சுரலா ஆமா நேச்சுரலா டேஸ்டுமே இல்ல, டேஸ்ட் எதுவும் இருக்காது. நம்ம இந்த சொரக்கா முள்ளங்கி அந்த பவுடர் தான் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா, நேச்சுரலாவே சொரக்கா முள்ளங்கி வந்து வெயிட் லாஸ் ஆகும் இல்லைங்களா, அத வந்து நம்ம மெயினா பவுடர்ல ஆட் பண்ணிக்கிறதுனால 100% வெயிட் லாஸ். ஃபேஸ் சீரம் வச்சிருக்கீங்க? ஃபேஸ் சீரம் இருக்குப்பா. ஓகேங்களா, மெயினா இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு, இது வந்து ஆயிலி சீரம். இது சூப்பரா இருக்கும். ஒன்லி ட்ரெடிஷனல் மெத்தட்ல பண்ணது இது. ரெகுலரா ட்ரை ஸ்கின், மெயினா இது ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும் தான். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நைட்ல அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிற இடமே தெரியாது. ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்சரா சூப்பரா இருக்கும், நல்ல க்ளோவாவும் இருக்கும். ஒரு வித்தின் ஒரு 1 மந்த்லயே வந்து அந்த ட்ரைனஸ் வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். கண்டிப்பா 2 டிராப் தான் விட்டோம், நல்லா ஃபுல்லா ஃபேஸ்க்கே அப்ளை ஆகுற மாதிரி அந்த அளவுக்கு குவாண்டிட்டி இருக்கு. நம்மளோட ஃபாஸ்ட் செல்லிங் மோர் தென் 1 lakh கஸ்டமர் யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் இந்த சாஃப்ரான் கோல்ட் ஜெல். ஓகேங்களா, இதுல மெயினா நம்ம குங்குமப்பூ, காஷ்மீரி குங்குமப்பூ ஆட் பண்ணி பியூர் அலோவேரா ஜெல்ல நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது டே கிரீம் நைட் கிரீம் எப்ப வேணா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா இருக்கும். ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ், ரேஷஸ், பிக்மெண்டேஷன் என்ன இஷ்யூ இருந்தாலும் சூப்பரா இருக்கும். இது என்ன ஜெல்லுங்கா பாத்தீங்களா என்ன கலர்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல இருக்கும். இது நேம் வந்து க்ளோ ப்ளூ ஜெல். ஓகேங்களா, ஒரு 30 வயசுக்கு மேல ஆனாலே நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ்ல வந்து நிறைய ரிங்கிள்ஸ், முகத்துல வந்து சுருக்கம், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. சோ அவங்க வந்து இந்த ஜெல் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா சங்குப்பூ, நீல கலர்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த சங்குப்பூ, வெட்டி வேறு, ஃபிளக்ஸீடு, இது மூணுத்தையும் நல்லா கொதிக்க வச்சு அதோட பியூர் எக்ஸ்ட்ராக்டே எடுத்து வச்சுக்கணும். இது கூட வந்து சுத்தமான அலோவேரா ஜெல், எந்த கெமிக்கலோ ஸ்மெல்லோ எதுவுமே ஆட் பண்ணாத அலோவேரா ஜெல் கூட இந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும் போதே பாருங்க நல்லா சூப்பரா ப்ளூயிஷ் கலர்ல இருக்கும். இத வந்து இந்த மிக்ஸ் பண்ண இந்த ஜெல்ல வந்து ரெகுலரா நைட்ல யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ்ல வந்து wrinkles, சுருக்கம் வந்து சூப்பரா கிளியர் ஆயிடும். ஃபேஸ் நல்ல க்ளோவா பிரைட்டா இருக்கும். ரெகுலரா நைட்ல மட்டும் தான் அப்ளை பண்ணணும். சங்குப்பூல நேச்சுரலாவே ஆன்டி ஏஜிங், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஸ்கின் வந்து நல்ல சூப்பரா அந்த ஏஜிங் ப்ராப்பர்ட்டிக்கு 100% வந்து ஒர்க் ஆகும். பிம்பிள் ஜெல் பிரதர், இதுல வந்து நம்ம வேப்பிலை இருக்கு பாத்தீங்களா, வேப்பிலை, திருநீற்று பச்சிலை, ரெண்டுத்தோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து சுத்தமான அலோவேரா ஜெல் வந்து மிக்ஸ் பண்ணி அது கூட டீ ட்ரீ, பெப்பர்மின்ட், இது எல்லாமே ஆட் பண்ணி இது கொடுத்துட்டு வருவோம். கொஞ்சமா அப்ளை பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி பிம்பிள் இருக்கும் பாத்தீங்களா ஃபேஸ்ல, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ், ஓகேங்களா, ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 to 5 டேஸ்ல வந்து நல்லா கம்மியாயிடும். ரெகுலரா போட்டு வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். மெயினா இதுல திருநீற்று பச்சிலையும் வேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சோ அதோட ப்ராப்பர்ட்டியே வந்து பிம்பிள் வந்து கண்ட்ரோல் பண்றதுதான். சோ கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். இப்ப எல்லாம் நிறைய பேருக்கு சீக்கிரமாவே வெள்ளை முடி வந்துருதுங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி ஹேர் ஆயில் கொடுக்குறீங்க? இது வந்து கிரே காட் ஆயில் பிரதர். ஓகேங்களா, மெயினா வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்குற ஆயில் தான் வந்து இது பிளாக் ஆயில்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்ம ஹென்னா பவுடரு, அதுக்கப்புறம் அவுரி இருக்கு பாத்தீங்க, அவுரி, ஜாட்மசி, அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டோட ஸ்டெம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் போட்டுதான் இந்த ஆயில் ரெடி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாத மெயினா இதுல ஆலிவ் ஆயில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம ஆட் பண்றதுனால, அப்புறம் விளக்கெண்ணெய், இதெல்லாம் ஆட் பண்றதுனால நம்மளோட கிரே ஹேர் வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும். மினிமம் ஒரு 20 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது சூப்பரா இருக்கும். கிரே ஹேரை கண்டிப்பா பிரிவென்ட் பண்ணும். அலோவேரா ஜெல், ஓகேங்களா, நம்மளோட பிரீமியம் ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா அலோவேரா ஜெல் தான். அதோட டெக்ஸ்சரே பாருங்களேன் சூப்பரா இருக்கும், நல்லா கிளாஸியா இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும் நல்லா கிளாஸியா இருக்கும். நல்லா சும்மாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஹேர் பேக் போடுறீங்க, ஃபேஸ் பேக் போடுறீங்க, நீங்க பிளைன் வாட்டர் யூஸ் பண்றதுக்கு பதில் இந்த மாதிரி அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா சூப்பரா இருக்கும். அந்த நீங்க ஹேர் பேக்கோ ஃபேஸ் பேக்கோ போடுங்க, அந்த பெனிஃபிட் வந்து டபுள் தி டைம் கிடைக்கும் இந்த அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது. மேக்ஸிமம் நிறைய பேர் அலோவேரா ஜெல் கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு பியூரா நேச்சுரலா எங்கேயுமே தர மாட்டாங்க, எல்லா ஹெர்பல்ஸ்ல மட்டும் தான் தருவாங்க. எப்படிங்க என் கையில இருக்கிற ஹேர்ல 10 நிமிஷத்துல வலியே இல்லாம எடுத்துட முடியுமா? கண்டிப்பா பிரதர், அந்த மேஜிக் என்னன்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஒரு 10 நிமிஷத்துல உங்க ஹேர், ஓகேங்களா, லைட்டா இந்த கொஞ்சம் இடம் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. காஞ்ச உடனே ஒரு கிளாத் வச்சு அப்படியே வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா முக்கியமா பெயின் இருக்காது, பெயினே இருக்காது. ஆமா ஆமா, நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் என்னங்க பண்ணணும்? இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊத்திக்கணும். ஓகேங்களா, தண்ணிய ஊத்திட்டு கிளாத்தோ வைப்ஸோ வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரா எந்த சைடு எஃபெக்ட்மே இல்லாத நல்லா ரிமூவ் ஆயிடும். ஹேர் வந்து இந்த டிஷ்யூல தெரியுதுங்களா, நல்லா வைப் பண்ணி பாருங்க. இதனா பெயின் இல்லைங்க, ஃபுல்லா இப்ப வாஷ் பண்ணியாச்சு. இங்க பாருங்க நிறைய ரிமூவ் ஆயிருச்சு, சுத்தமா பெயினே இல்ல. கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபர் தான் இருக்குங்களா? கண்டிப்பா நம்ம கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு ஹியூஜ் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். சாஃப்ரான் ஜெல், நம்மளோட 2 சாஃப்ரான் ஜெல் எடுத்தீங்க அப்படின்னா பீட்ரூட் லிப் பாம், ஓகேங்களா, நம்மளோட
இந்த வின்டர் சீசனுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி பீட்ரூட் லிப் பாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கும். சூப்பர். 2 சாஃப்ரான் ஜெல் எடுத்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் லிப் பாம் ஃப்ரீ. ஓகே. வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். 2 டை எடுத்தீங்க அப்படின்னா ம். கொரியர் சார்ஜ் ஆல் ஓவர் இந்தியா 2 டை எடுத்தீங்கன்னா கொரியர் ஃபுல்லா ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பருங்க. பட் ஆனா வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணணும். வெப்சைட்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபருங்களா? வெப்சைட்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு மட்டும் 2 டை எடுத்தீங்கன்னா கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீ. ஓகே. மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. உங்க கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம கஸ்டமர் வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நம்ம இவ்ளோ நாள் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா உங்களோட ட்ரஸ்ட வந்து நாங்க என்னைக்குமே ஸ்பாயில் பண்ணவே மாட்டோம். நேச்சுரலா எந்தவித கெமிக்கலுமே ஆட் பண்ணாத சூப்பரா தான் கொடுத்துட்டு இருப்போம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். வெப்சைட் லிங்க்கும் இருக்கும். எல்லா ஹெர்பல்ஸ்னு இருக்கும். நீங்க அதுல போய் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க. தேங்க்யூங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.